உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் தற்போது நிற்கின்ற இடமானது கொழும்பு போர்ட் சிட்டியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய தினம் கொழும்பு பகுதி கொழும்பில் இருக்கின்ற ஒவ்வொரு இடங்களையும் சுற்றி காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் கொழும்பு போர்ட் சிட்டி எப்படி இருக்கின்றது அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். காண்டிவன் வீஸ் என்ற சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வேறுங்கள் அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம். இதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இடமானது போர்ட் சிட்டியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதில் பாருங்கள், தென்னியல் சமூக மரம் எல்லாம் இயற்கையாகவே வரவில்லை, இதெல்லாம் செயற்கையாக கொண்டு வந்து வச்சிருக்கணும். இது ஒரு கடல் பகுதியாக காணப்பட்டிருக்கிற பகுதியில் ஒரு ஒரு இடங்கள் பாருங்கள் எப்படி இருக்கின்றது. போர்ட் சிட்டியில் பூவெல்லாம் உட்காந்து எல்லாம் வச்சு அதில் வாகன பார்க்கிங்கள் உள்ளூர் போகிறோன்னு சொன்ன பதவிகள் வாகனங்கள் வந்து கொண்டிருக்குது. இதுக்கெல்லாம் போய் டிக்கெட் எடுக்கணுமா, டிக்கெட் போய் எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கூட அப்படியே தெரியப்படுத்த போகிறோம். வெற்றி ஃப்ரீ மால் ஓன்லி லோக்கல் ப்ராப்ளம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு போர்ட் சிட்டிக்கு போகின்ற பாதையை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. இதில் வெல்கம் பீச் ஸ்பெஷல் அண்ட் சொல்லி எல்லாம் வெளியிட்டாது. இது தென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையாக இல்லை செயற்கையாக வரப்பட்டாங்க. அது உள்ளே போய் பார்ப்போம் அப்படி இருக்கு அந்த இடங்கள். அப்படியே தொடர்ச்சி அவங்களுக்கு போய் காணொலி மூலம் அப்படியே தெரியப்படுத்துகின்றோம். இதெல்லாம் என்ட்ரன்ஸ் உள்ளூர் போகிறது பாதையை பார்க்குறீங்க. இதில் நீங்கள் வாகனத்துலேயும் போகலாம், கயசுகளையும் போகலாம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திருவியல் மாதிரி எல்லாம் நிற்கிது. இதில் நீங்கள் வாகனத்தில் போகக்கூடிய வசதிகள் இருக்குது. 200 ரூபா சுற்றி காட்டுறது 200 அடிக்கு நம்ம சொன்னதை அதில் நாங்கள் வாகனங்கள் பார்க்கிங்கள் மற்றும் இதெல்லாம் கடற்பகுதி, கடலால் செய்யப்பட்ட கடற்பகுதியை தான் ஒரு மண்ணை நிரப்பி சீனாக்கார வேலையிலெல்லாம் செய்திருக்கிறோம். போர்ட் சிட்டி அதில் வாகனத்தில் போய் காட்ட சொல்லி சொன்னால் நாங்கள் இடத்துல எப்படி போனால் தான் இடத்தை வழியாக பார்க்கலாம், ரசிக்கலாம். பீச் பிளாஸ் ஃபுட் கோர்ட் ஸ்போர்ட் சிட்டி அண்டு போட்டு கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னையெல்லாம் ஒரு இயற்கையாக வந்த இல்லை செயற்கையாக கொண்டு வந்து வச்சு இப்படி வளர்ந்து நிற்குது. ஒரு கடலுக்குள்ளே தான் இந்த இடம் எல்லாம் இருக்குது. நான் நிற்கிற பகுதியிலலாம் இந்த கடல் தான் முதல் இருந்தது. அது மண் போட்டு நிரப்பி இப்படி கட்டியிருக்கணும் பாருங்க. என்னென்ன இதுகள் விளையாட்டுகள் இருக்குது அதுகளை இப்போ தெரியப்படுத்தினேன் பாருங்க. இந்த மணல் மாதிரி அதுலாம் ஓடி விளையாடலாம். வாகனத்தில் போய் அப்படியே போய் பார்ப்போம் அப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நாங்கள் மட்டும் தான் பாடுறோம் பீச்சுகள். கோஸ் ரைடிங்னு சொல்லி பாருங்க. இந்த குதிரை சேவாரி எல்லாம் இருக்கிறது. அப்படி என்னென்ன அந்த இருக்கிறது என்பதை அந்த மக்களை தெரியப்படுத்துறீங்க. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள பீச் இருக்குதான். பீச் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நீண்ட நாள் ஆசை எனக்கு இந்த இடங்கள் இருக்க வந்து பார்க்கணும். வந்து வெண்டை தான் வந்திருக்கிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டிடங்களை கட்டி கொண்டிருக்கணும். மேலே ஃபுல்லாக கட்டி பூவில் விட்டான் பாருங்க. பெரிய ஒரு பிரதேசம் தான் மண்ணால் நிரப்பி கட்டியிருக்கணும் பாருங்க. தாமரை கோபுரத்துக்கு இருக்கிற மாதிரி பாருங்க. அந்த கம்பிகள் பாதுகாப்புக்காக கட்டப்பட்டிருக்கு. வயது தெரியாது. இல்லை பாருங்க, அந்த பீச்சு போகிற பகுதிகள், கரையோர பகுதிகள் இப்படி பாருங்க. இப்போ வேலைகள் நடைபெற்று கொண்டே இருக்குது பாருங்க. வேலைகள் நடைபெற்று கொண்டே இருக்குது. அந்த கட்டிடங்கள் பாருங்க இப்படி கட்டிடணும். பெரிய பெரிய கட்டிடங்கள் கூட கிடாது. அப்படி தொடர்ச்சியாக சுற்றி இடங்களை பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு அப்படி காணொலி மூலம் திறப்புறோம். கூட காதல் ஜோடிகள் தான் போய் கொண்டிருக்கிறோம்.
இது வந்து பூக்கொன்றுகள். அந்த சின்ன அந்த தொட்டி மாதிரி கட்டி அதுக்குலாம் அந்த சீமெந்துகள் வச்சு தொட்டி மாதிரி கட்டி அதுக்குள்ள தான் பூக்கொன்றுகள் வச்சிருக்காங்க. பீச் பகுதியை தான் நாங்கள் பார்க்குறோம். அப்படி பூ பண்ணுறது வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா வேலைப்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. only construction beach. இதில் வந்து ஓன்லி அந்த வேலை நடந்து கொண்டிருக்கு. பீச்சு இதால் தான் போகணும். அந்த பொருளில் காட்டியிருக்கீங்கன்னா அப்படி பீச் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்வையிடுவோம் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வளைவு மாதிரியெல்லாம் கட்டியிருக்கணும் பாருங்க. கட்டிருக்கணும் அப்படின்னா பீச்சுக்கு போவோம். பெரிய ஒரு பிரதேசமாக இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்குது. இது ஒரு மாடி மாதிரியே வரும். அதுலேயே எல்லாம் போட்டோ எடுத்து வந்திக்கணும். அப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்ட் சிட்டியில் ஒரு இடங்களையும் சுற்றி காட்டி கொண்டிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு பாலம் மாதிரி ஒரு வடிவமைப்பில் கட்டப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில். அப்படி இதுக்குள்ளாத தண்ணி போய் கொண்டிருக்கு. இதுக்குள்ள குளிக்கலாம் மக்கள் வந்தால். இதுதான் பீச். அங்கே குளிக்கிறதுக்காண்டி எல்லாம் கட்டப்பட்டிருக்கிற பகுதியை பார்க்குறீங்க. கடல் அழகாக இருக்குது. இதில் ஒரு இது மாதிரி வளைவு மாதிரி கட்டப்பட்டிருக்குது. வளைவு மாதிரி பாலம் மாதிரி கட்டப்பட்டிருக்கு. பாலம் மாதிரி கட்டப்பட்டிருக்கின்றது. பீச் பாருங்க. இதில் குளிக்கலாம் நாங்கள் வந்தால். இந்த இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் தான். கடலுக்குள் தான் இந்த மறைச்சு கடலை மறைச்சு தான் இந்த கடல் பகுதியாக இப்படி விட்டிருக்கிறோம். மிச்ச இடமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாதை மாதிரி எல்லாம் செய்யப்பட்டிருக்குது. பாலம் அந்த தண்ணி பாயிறதுக்காண்டி ஒரு பாலம் மாதிரி அமைச்சிருக்கேன். அந்த வாகனங்கள் பாலம் மாதிரி எல்லாம் கொண்டிருக்குது. இந்த பகுதியோட தான் நாங்கள் தற்போது வந்த நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டிடங்கள் மற்றும் பீச்சுகள் எல்லாம் இதில் பகுதியில் காணப்பட்டு கொண்டிருக்கு. கட்டிடங்களை ஒவ்வொரு கட்டிடங்கள் எல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து அள்ளப்பட்ட மண்ணுகள் அதுகளை தான் பார்க்குறீங்க. கடல்லேருந்து அள்ளப்பட்ட மண்ணுகள் எல்லாம் அந்த ஊரி சிப்பியல் அதுகள் தான் கிடப்பாங்க. அந்த கடல் தாவரங்கள் சிப்பியல் அந்த கடல்லேருந்து அள்ளப்பட்டதால் அந்த மண்ணுகள் கூட இது ஆகிறாது. ஜல்லி சிப்பியல் ஆகிறாது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்கள் வந்து கொண்டே இருக்குது. பெரிய ஒரு பிரதேசமாக இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கு பாருங்க. எங்கு பார்த்தாலும் அந்த பாலைவனமாகத்தான் கிடக்குது. கூட பாருங்க பஸ்ஸுகள் மாதிரி தான். பஸ் நிப்பாட்டுற மாதிரி பாதசாரி கடவைகள் அப்படியே ஒரு செட்டப்பாக கட்டியிருக்கிற மாதிரி இடங்கள் எல்லாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இப்படி போகிற பகுதியை பீச் பிளேஸ் ஃபுட் போர்ட் சிட்டி சொல்லி சாப்பாடுகள் பீச்சுகள் இருக்கின்ற பகுதியை காட்டியிருக்கிறேன். 30 கிலோமீட்டர்
போகணும் மாலை சிட்டி. அதில் பார்த்தீங்கன்னா நல்ல வட்டியான இடங்களும் வெள்ளக்கார சைனாக்கார பிள்ளைகள் நிச்சயமாக இடங்களை பாருங்க அப்படி இருக்க இடம் வெள்ளக்கார பிள்ளைகள் நிச்சயம். Brothers, hi, how are you? Hi, how are you? Fine? Fine. Okay. ஒரு பாருங்க வெள்ளக்கார பிள்ளைகள். இதுதான் பீச். சங்கிரில்லா ஹோட்டல் எல்லாம் இதுக்கெல்லாம் இருக்குது. பீச் இதில் பாருங்க தாவரங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். வச்ச பசை நடு கிடக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இந்த செங்கம்பல வரவேற்பு செய்கிற மாதிரி தான் சிவப்பு நிறத்தில் இந்த செங்கம்பலம் வரவேற்கிறோம். அதே மாதிரி தான் ரோட்டை போட்டிருக்கேன். கருப்பு போடாமல் சிவப்பு கலர் கொடுத்துருக்கேன். வெள்ளக்கார பிள்ளைகள் சிங்களாக்கள் குழம்புல நிற்கிறார்கள். வந்து நிற்கிறான் ஓட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். தென்னையெல்லாம் பாருங்க. தென்னையெல்லாம் இப்போ புதுசாக தான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். தென்னைகளெல்லாம் அப்படி கொண்டு வந்து வச்சிருக்கேன். கூட காதல் ஜோடிகள்லாம் வந்திருக்கிறேன். நிறைய பீச்சுகள் எல்லாம் பார்வையிடக்கூடிய வசதிகள் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தென்னையிலாம் அப்படி கொண்டு வந்து வச்சிருக்கணும் பாருங்க. அப்படி இருக்குன்னு எல்லாம் செயற்கையாக கொண்டு வந்து வைக்கப்பட்ட பொருட்களை பார்க்குறீங்க. எல்லாம் முதல் கடற்பகுதியாக காணப்பட்டிருந்தது. மண் போட்டு ஒரு நிரப்பி இந்த போர்ட் சிட்டியாக கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த போர்ட் சிட்டிக்கு வார மக்கள் எல்லாம் ஒரு வாகனம் பிடிச்சு வந்தானே இல்லை வேறன்னு சொல்ல இடம் தூர இடங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. ஆனால் நீங்கள் நடந்து வந்தாலும் நல்ல இயற்கையாக இருந்து ஒரு இடங்களும் இருந்து பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்குது. ஒரு இடத்திலும் இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஒரு நல்ல குளிர்மையாக இருக்குது. என்னோட கடல் காத்துகள்லானே கூட குளிர்மையாக இருக்குது. ஒரு இடங்களும் நல்ல வடிவ இயற்கையாக இருக்குது. நீங்களும் வந்து கட்டாயம் ஒரு இடங்களையும் சுற்றி பாருங்க.
பாருங்க இதில் ஒரு ரன்னிங் போகிறார் பாருங்க. ஓடின இதில் ஆக்கள் ஓடுறதுக்காண்டி அந்த சிவப்பு இதால் ரோட்டால் அடிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பீச் பகுதியை தான் பார்க்குறீங்க. கூட காதல் ஜோடிகள் மற்றும் இந்த சனிக்கிழமைன்றதால கூடுதலாக மக்கள் வந்திருக்கணும் பார்ப்பாங்க. இல்லை வேறு தேமா பூவில் எல்லாம் வச்சிருக்கீங்க வேறு. அப்படி இஞ்சாலையும் பூக்காண்டுகள் ஃபோட்டோலாம் எடுக்கிறது நல்ல பூவில் வேறு நல்ல வடிகாக இருக்குது. கிணறு பண்ணிக்கலாம் மச்சேர் மணல் காட்டு மாதிரி கிடக்குறோம். வறண்ட ஒரு பகுதியாகவும் மணல் கூடிய பிரதேசமாகவும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி இட்டாங்களாண்டு அப்படி சுற்றி காட்டுற நேரம் போர்ட் சிட்டி எப்படி இருக்கிறது அந்த இடங்களை காட்டுற நேரம் மக்கள் குளித்து கொண்டிருக்கணும். ஓர்னி கூடுதலாக மக்கள் குளித்து கொண்டிருக்கின்றன இந்த பகுதியில். இதான் போர்ட் சிட்டியில் வந்து வேறு ஆக குளித்து கொண்டிருக்கிறான். எப்படி நீச்சல் அடிக்கணும் குளிக்கணும் பார்த்து அனுப்பி சின்ன பொடிகளெல்லாம் குளிச்சு வந்துருக்கீங்க. குளிச்சு வந்துருக்கீங்க. இந்தியாவில் சின்ன பிள்ளைகள் அப்படிங்கிறாங்கன்னா சின்ன பிள்ளைய போய் வந்திருக்கிறேன். இதில் குளிக்கிற ஆக்கள் குளிக்கிறதுக்காண்டி கட்டப்பட்டிருக்கின்றது. இது பார்த்தீங்கன்னா ஆக்கள் அந்த குளிச்சுட்டு வந்து நிற்கக்கூடிய மாதிரி வசதியை செய்திருக்கிறோம். ரெஸ்டாரண்ட்ஸ் சாப்பாடுகள் சாப்பிட்றதுக்காண்டி கட்டப்பட்டிருக்கிற இடம். பார்த்தீங்கன்னா போட்டுகள் ஒரு போட்டுகள் பிளாஸ்டிக் போட்டுகள் இங்கெல்லாம் அப்படி கூட அடுக்கிக்கிறது பிளாஸ்டிக் போட்டுகள். பிளாஸ்டிக் போட்டுகள் சாப்பாடுகள் இதெல்லாம் அப்படி பிளாஸ்டிக் போட்டுகள் தான் வைக்கிறீங்க. இப்படி வந்த பாருங்க இதுக்குள்ள உள்ள போகணும். அப்படி உள்ள போகணும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி வராது. பலூன் பள்ளின்னு கட்டப்பட்டிருக்கு. பலூன் இதுக்குள்ள போய் நின்று குளிக்கிறது சக்தி பேரம் தான். கனகா கட்டது பலூனை பேரங்க பிடிக்கும். பலூன் அளவுக்கு அப்படி கட்டப்பட்டிருக்கு.
பொலித்தீன்கள் அதில் வச்சு செய்து இதுக்குள்ளே வரணும். மேலே வரையும் அந்த குழந்தை பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி கட்டப்பட்டிருக்கு. ஒரு வாகன வடிவமைப்பில் செய்திருக்கணும் பாருங்க. இதை வச்சு வாகன வடிவமைப்பு அப்படி அந்த மேலே குழந்தை பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரி செய்திருக்கணும். அப்படி இதுவும் அப்படிதான் குழந்தை பிள்ளைகள் ஒரு சரக்கேஸ் மாதிரி பிள்ளைங்க அதே கடலுக்குள்ள நடிச்சு இல்லாத மாதிரி ஒரு வடிவமைப்பில் செய்திருக்கணும். இது அப்படி அந்த மேலே ஏறி அதுக்குள்ள போய் அந்த போட்டில் பயணம் செய்யக்கூடிய மாதிரி செய்திருக்கணும் பாருங்க. இந்த போட்டில் பயணம் செய்கிற மாதிரி இதுக்குள்ள ஓடி திரிஞ்சு போட்டில் பயணம் செய்யக்கூடிய மாதிரி வடிவமைச்சிருக்கிறார்கள். ஒரு இறங்கு தூர மாதிரி கட்டியிருக்கணும் பாருங்க. போட்டுகள் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இதில் காற்றுல ரப்பர் போட்டுகள் அதில் காற்றுல ஓடும். போய் நம்ம சின்ன பிள்ளைய மீட் சமரம் சொல்லி டிவிக்கு எல்லாம் போட்டு கொடுக்குற சட்டப்படி இதில் பார்த்தீங்கன்னா ரூம்ஸுகள் எல்லாம் புக் பண்ணி குடிக்கக்கூடிய வசதி பீச்சுகள் இடங்கள்.
கரையில் ஒரு மோல் செய்தில்லை, கடலில் ஒரு மோல் செய்தி. இந்த குதிரை சவாரியில் போகிறதுக்காண்டி ஒதுக்கப்பட்ட இருக்கின்ற இடம். இதில் எல்லாம் மொழிபோல் சின்ன சிறு பிள்ளைகள் மொழிபோல் பெரியாக விளையாடக்கூடிய இடம். அந்த தண்ணிக்குள்ள ஒரு போட்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணிக்குள்ள ஓடுற ஒரு போட்டுகள் இந்த போட்டுகள் போட்டுகளை தான் பார்க்குறீங்க. ஹவுஸான்னு சொல்லி எழுதிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அந்த வாகனங்கள் ஓடுறது, பாஞ்சு வாகனங்கள் ஓடும் அதுக்குள்ள பாருங்க. இதில் போட் போட்டிருக்கீங்க ஓப்பன் டெய்லின்னு சொல்லி அந்த மண்ணுக்குள்ள வாகனம் ஓடுற இடங்கள். இதுக்குள்ள அப்படியே பதங்கிட்டு இந்த இடத்த பாருங்க. உள்ள இதுக்கெல்லாம் வாகனங்கள் ஓடுறது, அதில் வாகனங்கள் நிற்கிது பாருங்க. வாகனங்கள் எல்லாம் நிற்கிது. நடந்து உங்களுக்கு எல்லா இடத்தையும் காட்டி கொண்டிருக்கிறோம். கட்டாயம் உங்களோட வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வியர்வை சிந்தித்தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். சரியாக தூரம் நடந்து வந்தாங்க. சரியாக லாபம் தென்னில் எப்படி விடமான ஓட்டு உடைப்பதுக்கெல்லாம் இந்த தென்னஞ்சோலைகளில் நிற்கிற மாதிரி இருக்கிறார். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாப்பாட்டு கடை கொண்டு விடாது போகிறோம். ரெஸ்டாரண்ட் இதுக்குள்ள தான் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸு. இதில் வேறு சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போர்ட் சிட்டி எப்படி இருக்குன்றது அதுகளை ஒரு விளக்கமாக மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். இப்படி அங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாம் போட்டுகள் நிற்கிது. அதே மாதிரி தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா போர்ட் சிட்டியில் எப்படி இருக்குதுன்றது அந்த சொல்லி இந்த கப்பல்கள் சைனீஸ்காரர்கள் வர மாதிரி நான் அப்படி தெரியப்படுத்தியிருக்கிறேன். அப்படி ஒரு இடங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை போர்ட் சிட்டி ஹோட்டல்கள் எல்லாம் இருக்குது. அப்படி ரெஸ்டாரண்ட்ஸுகள் அப்படி அப்படி எப்படி இருக்குது அங்கே இருக்கலாம். பார்க்கிங்குகள் அந்த ரூம்ஸுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. அந்த வெள்ளைக்காரர் வர மாதிரி எப்படி இடங்கள் அப்படி இடங்களை ஒரு மக்களை தெரியப்படுத்தியிருக்கேன் பாருங்க. போர்ட் சிட்டிக்கு நாங்கள் நடந்து வந்து ஒவ்வொரு இடங்களையும் சுற்றி காட்டி போட்டு தற்போது பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் காரில் அந்த போர்ட் சிட்டின்ற அந்த முகப்பு கிட்டே போகிறோம். அது வேற போகிற இடங்களை உங்களுக்கு அப்படியே தெரியப்படுத்த போகிறோம். நாங்கள் முதல் வந்த பாதைகள் காட்டின இடங்களை தான் அப்படியே நாங்கள் மீண்டும் ஒரு முறை
காரில் போய்க்க தெரியப்படுத்த போகிறோம். அந்த போய்க்க நல்ல ஒரு வியூ பார்க்க மாட்டீங்கள். நல்ல எப்படி இந்த முதல் நாங்கள் நடந்து போகும்போது சில இந்த கமராக்கள் ஆடப்பட்டது. ஆனால் இந்த காரில் பயணம் செய்யக்க அந்த நல்ல எல்லாம் நல்ல வடிவாக இருக்குது பாருங்க. ஒவ்வொரு இடங்களையும் சுற்றி காட்ட போகிறோம். அதை நீங்கள் வடிவாக பாருங்க. தொடர்ச்சியாக அந்த காணொலியை பார்வையிடவும் பாருங்கள்.